ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ஹெச்ஆர் சமையல். இப்போ வந்து வெல்லம் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் அரிசி மாவு, 1 கப்பு அரிசி மாவு, ஒரு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்து வெள்ளையும் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு பாகு பார்த்துக்கு முன்னாடியே எடுத்துடணும். போட்டு இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொழுக்கட்டை மாவு அரிசி மாவில் 1 கப்பு வெள்ளை தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு மாவு கூட கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கணும். அதில் வாசனைக்காக ஏலக்காய் 2 துண்டு, தேங்காய் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கு குட்டிக்கிட்டியாக. நம்ம துருவியும் போடலாம், அவங்க சாய்ஸ் தான். அது எப்படி போட்டாலும் நல்லாயிருக்கும். இது போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவோடு சேர்த்து. மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடணும். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப கொழன்னு இல்லாமல் தண்ணி கரெக்டாக நல்லா தண்ணி வச்சு மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் எப்படின்னு பார்ப்போம். ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி ஃபுல்லாக இட்லி தட்டில் வச்சுட்டு நம்ம சாய்ஸ் தான். கொழுக்கட்டை இப்படி இல்லையா பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சா நல்லா சாப்பிட்டா நல்லா வந்து. இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிட்ருக்கோம். கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. 1 கப் மாவுக்கு ஒரு 100 கிராம் அளவு வெல்லம் போட்டால் போதும். சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சா கரெக்டான பதத்துக்கு வெந்துடும் நல்லா. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் வேக விடலாம். மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெந்தால் கரெக்டாக இருக்கும். வேக விடுவோம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப கொழன்னு இல்லாமல் தண்ணி கரெக்டாக நல்லா தண்ணி வச்சு மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் எப்படின்னு பார்ப்போம். ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி ஃபுல்லாக இட்லி தட்டில் வச்சுட்டு நம்ம சாய்ஸ் தான்.
கொழுக்கட்டை இப்படி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சா நல்லா சாப்பிட்டா நல்லா வந்து. இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிட்ருக்கோம். கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. ஒரு கப் மாவுக்கு ஒரு 100 கிராம் அளவு வெல்லம் போட்டால் போதும். சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சா கரெக்டான பதத்துக்கு வெந்துடும் நல்லா. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் வேக விடலாம். மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெந்தால் கரெக்டாக இருக்கும். வேக விடுவோம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப கொழன்னு இல்லாமல் தண்ணி கரெக்டாக நல்லா தண்ணி வச்சு மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் தடவி ஃபுல்லாக இட்லி தட்டில் வச்சுட்டு நம்ம சாய்ஸ் தான். கொழுக்கட்டை இப்படி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சா நல்லா சாப்பிட்டா நல்லா வந்து. இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிட்ருக்கோம். கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. ஒரு கப் மாவுக்கு ஒரு 100 கிராம் அளவு வெல்லம் போட்டால் போதும். சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சா கரெக்டான பதத்துக்கு வெந்துடும் நல்லா. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் வேக விடலாம். மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெந்தால் கரெக்டாக இருக்கும். வேக விடுவோம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப கொழன்னு இல்லாமல் தண்ணி கரெக்டாக நல்லா தண்ணி வச்சு மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும்.
வந்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் எப்படின்னு பார்ப்போம். ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் தடவி ஃபுல்லாக இட்லி தட்டில் வச்சுட்டு நம்ம சாய்ஸ் தான். கொழுக்கட்டை இப்படி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சா நல்லா சாஃப்டாக நல்லா வந்து இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிட்ருக்கோம். கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. ஒரு கப் மாவுக்கு ஒரு 100 கிராம் அளவு வெல்லம் போட்டால் போதும். சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சா கரெக்டான பதத்துக்கு வெந்துடும் நல்லா. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் வேக விடலாம். மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெந்தால் கரெக்டாக இருக்கும். வேக விடுவோம். மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். நல்லாயிருக்கும் கொழுக்கட்டை. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப கொழன்னு இல்லாமல் தண்ணி கரெக்டாக நல்லா தண்ணி வச்சு மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் எப்படின்னு பார்ப்போம். ஒரு இட்லி தட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் தடவி ஃபுல்லாக இட்லி தட்டில் வச்சுட்டு நம்ம சாய்ஸ் தான். கொழுக்கட்டை இப்படி உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சா நல்லா சாஃப்டாக நல்லா வந்து இப்போ கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிட்ருக்கோம். கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. ஒரு கப் மாவுக்கு ஒரு 100 கிராம் அளவு வெல்லம் போட்டால் போதும். சின்ன சின்ன கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சா கரெக்டான பதத்துக்கு வெந்துடும் நல்லா. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு 1/4 மணி நேரம் வேக விடலாம்.
மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் 1/4 மணி நேரம் வெந்தால் கரெக்டாக இருக்கும். வேக விடுவோம். இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக வந்துருச்சுங்க உங்களோட கொழுக்கட்டை. ரொம்ப அருமையாக வந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம் கொழுக்கட்டையை. கொழுக்கட்டை சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். எடுத்து நம்ம தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சூடு ஆறுகள் குக்கரில் இந்த ஹாட் பாக்ஸில் வச்சிடலாம். சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் இடியாப்பம் மாவில் செஞ்ச கொழுக்கட்டை தான். இடியாப்பத்துக்கு காலையில் இடியாப்பம் செஞ்சோம். அந்த மாவு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. அந்த மாவில் கொஞ்சம் வெல்லம் தண்ணி கொதிக்க வச்சு அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஏலக்காய் 2-3 ஏலக்காவும் கொஞ்சம் தேங்காய் துருவலும் போட்டு பண்ணிவிட்டு ரொம்ப அருமையாக இருக்குது கொழுக்கட்டை. ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ரொம்ப அருமையான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அரிசி மாவுலேயும் செய்யலாம். இடியாப்ப மாவு தான். இடியாப்ப மாவு அரிசி மாவு தான். புழுங்க அரிசியில் மாவு இடியாப்பத்துக்குன்னு அரைச்சிட்டு வந்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாவு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததில் நான் கொழுக்கட்டை செஞ்சுட்டேன். நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப சாஃப்டான கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஹெச்ஆர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு. தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.